ஐயா உண்டு. அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிலையத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி ஐயா கலைக்கோட்டு மாமுனிக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள், அதாவது எப்படி நாங்கள் உங்களை அறிந்து கொள்வது ஐயா என்று அந்த கலைக்கோட்டு மாமுனி ஐயாவிடம் கேட்க, அவருக்கு ஐயா கூறிய அந்த தீர்க்க தரிசனங்களை நாம் இன்றைய பாடப்பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். நம்ம சென்ற வகுப்பில் சம்பூரண தேவனுடைய பூலோக பிறப்பு, மேலும் சம்பூரண தேவனை ஐயா ஏற்றெடுக்க வரக்கூடிய நேரம் இந்த உலகில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை ஐயா அந்த தீர்க்க தரிசனங்களாக சொல்லியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இப்போது இங்கே கலைக்கோட்டு மாமுனிக்கு ஐயா சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்களை நாம் இன்றைய பாட வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். ஐயா அதாவது சம்பூரண தேவனை அவனுடைய கர்ம கடன் கழிப்பதற்காக பூ உலகில் ஐயா பிறவி செய்கின்றார்கள். பிறவி செய்துவிட்டு அங்கே இருக்கின்ற அந்த நேரம் ஐயா சொல்லுகின்றார். ஈஸ்வரரை பார்த்து சொல்கிறார், அதாவது கண்டைய கண் ஈஸ்வரரே கேட்டீரோ என்னுடைய எண்ணம். அதாவது களி அளிப்பதற்குரிய வழிவகைகளை ஒவ்வொன்றாக பாருங்கள் என்று சிவபெருமான் ஏற்கனவே என்ன செய்துட்டாங்க, நாராயணமூர்த்தியிடம் சொல்லிவிட்டார். அப்போ ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அதன்படி அம்மைமார்களுடைய தவத்தை நிறைவு செய்கின்றார்கள். சம்பூரண தேவன் வரதேவதையினுடைய தவத்தை நிறைவு பெற செய்து அவர்களை பூவுலகில் பிறவி செய்ய வைக்கின்றார்கள். இதன்படி ஒவ்வொரு செயல்பாடுகளாக செய்து கொண்டு வருகின்றார்கள். அப்படி வருகின்ற போது இங்கே ஐயா கேட்கின்றார், சிவபெருமானோடு சொல்லுகின்றார். எப்படி என்றால், நான் பஞ்சவர்களுக்கு உபகாரம் செய்துவிட்டு, அதாவது துவாபரயுகத்தை நிறைவு செய்துவிட்டு ஸ்ரீரங்கத்தில் நான் என்ன செய்தேன், அமர்ந்திருக்கின்ற அந்த வேளையிலே இந்த கலியன் இந்த பூலோகத்திலே தோன்றி வந்து விட்டான். அப்போது அந்த கலிக்கை கண்டு, அந்த கலியன் தோன்றி வந்ததை அறிந்து எல்லாமே என்ன செய்கிறாங்க, பதறி, நல்ல வெள்ளை உள்ளம் கொண்ட உயிரினங்களெல்லாம் பதறி ஓடிக்கொண்டிருந்தது. இந்த கலியின் கண் காணாமல் நாம் சென்றுவிட வேண்டுமென்று அங்கே நான் வருகின்ற அந்த வழியிலே கலைக்கோட்டு மாமுனிவர் என்னுடைய அடிதாள் பணிந்து, ஐயாவே நீங்கள் ஏன் இங்கிருந்து செல்லுகின்றீர்கள், இந்த ஸ்ரீரங்க பூமியிலிருந்து ஏன் செல்லுகின்றீர்கள்? அப்போது ஐயா அந்த நாராயணமூர்த்தி அந்த கலைக்கோட்டு மாமுனியிடம் அங்கே சொல்லுகின்றார், கண்காணா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த கலிக்குள் நான் அகப்படாமல் நான் மறைந்திருக்கிற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஐயா இப்போது களி அண்டக்கூடாது அப்படிங்கிற நிலையில் எப்படி இருக்கிறாங்க, ஒரு பண்டார சொரூபத்தோடு இருக்கிறாங்க இல்லையா? அந்த நிலையை தான் எல்லாருக்குமே ஐயா சொல்கிறாங்க. அப்போ அந்த களி அந்த கலியனுடைய கண் எதுக்கு, பகட்டுக்கு அடங்கும், அந்த பகற்றுக்குள் பற்றும், ஆடம்பர மோகத்திற்குள் பற்றும். ஆனால் எதுக்கு பற்றாது, இந்த பற்றற்ற நிலையில் பற்றாது, அது அண்டி பிடிக்காது. அதனால் இந்த களி அண்டாத வண்ணம் இருக்கின்ற வகையில் நான் என்ன செய்கிறேன், மறைந்திருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் களி பற்றாத வண்ணம் இருப்பதற்காக அந்த ஒரு பற்றற்ற பண்டார நிலையில் நான் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறேன், போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போது என்ன விதத்தில் உங்களை நாங்கள் மறைந்திருக்க போகிறோம், அதான் மறைந்திருக்கிற உங்களுடைய உள்ளங்களில் இறைவன் இருக்கின்றார் இல்லையா? ஆனால் எல்லாருடைய உள்ளத்திலையும் இறைவன் தான் இருக்கிறாரு. ஆனால் யாராலும் கண்டுகொள்ள முடியலை. எதனால் கண்டுகொள்ள முடியலை, அங்கே இறைவன் நமக்குள் இருக்க வேண்டும், நமக்குள் வசமாக வேண்டும், நாம் அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அதற்கு ஏற்ற வகையில் நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம என்ன செய்யணும், அமைத்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மக்கள் எப்படி இருக்கிறோம், கலிக்குள் அகப்பட்டு இந்த உலக பற்றுக்குள் அகப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் என்னை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுகொள்ள முடியாது. அதனால் கண்காணா போகிறேன், நான் மறைந்திருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே கலைக்கோட்டு மாமுனி கேட்குறார், ஐயாவே அப்போது உங்களை நாங்கள் இந்த இதுவையெல்லாம் என்னது, இந்த கலியின் சூழ்ச்சியினால்தான் நான் இதை எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறதையும் ஐயா சொல்கிறாங்க. அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு, இப்போது நீங்கள் இப்போ மறைந்திருக்க போகிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ ஓடுறீங்களே, அப்போ இந்த களி அழிக்க நீங்கள் எப்படி வருவீங்க, உங்களை நாங்கள் எப்படி கண்டுகொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலைக்கோட்டு மாமுனி கேட்குறார். அப்போ கேட்ட உடனே
அந்த கலைக்கோட்டு மாமுனிக்கு ஐயா சொல்கிறார். அதாவது மாமுனியே நீ கேளு, வஞ்சக நீச கலியை முன்னின்று கொள்ள நியாயமில்லை கேட்டுடுனே. ஏன்னா கலியோட எதிர்த்து நேருக்கு நேர்ந்து கலியை ஜெயிக்க முடியாது. இப்போ ஒரு கோபத்தோடு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவர்கிட்ட கோபத்தோடு நாமளும் நின்று போர் செய்தோம், சண்டை போட்டோம் அப்படின்னா கலி அழியாது. அதற்கு பதிலாக பகை மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு பொறாமை உணர்வு கொண்டவன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட நாமளும் பொறாமை உணர்வை காட்டணும் அப்படின்னு சொன்னால் கலி மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போகும். ஒரு பேராசை உணர்வு கொண்ட ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட நானும் எனக்கும் ஒன்றை மாதிரி பேராசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வை நம்ம மேலே காட்டணும் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் கலி அழியாது. மீண்டும் மீண்டும் கலி வந்து கொண்டே இருக்கும். இது போல தான் ஒவ்வொரு அகப்பகைகளும். அதன்படி முன்னின்று யாராலும் என்ன செய்ய முடியாது, எதிர்த்து இந்த கலியை வெல்ல முடியாது. ஆனால் பின்னின்று அவனால் பேசாது மாள வைப்பேன். ஒரு கோபத்தோடு வரான் அப்படின்னு சொன்னால் அந்த கோபம் தணிகிறது வரைக்கும் அவனை விலகி நம்ம நேருக்கு மோதாமல் கொஞ்சம் நம்ம விலகி அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த கோபம் தணியக்கூடிய நேரம் அந்த கோபத்தோடு எழுந்தவன் அங்கே ஒரு ஆபத்தோடு தான் உட்காருவான். ஏதோ ஒரு அழிவை தான் சந்தித்து உட்காருவோம். அப்போ இது கோபத்தினால வந்தது. அப்போ உன்னுடைய கோபந்தான் இதுக்கு காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை. நம்ம எதிரில் போய் நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா நான் எனக்கு கூட சண்டை போட்டு என்னை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களே தன்னந்தன்னால் அழிவை சந்திக்கக்கூடிய நேரம் இந்த அழிவுக்கு காரணம் நாம் தான் அப்படிங்கிறத என்ன செய்வாங்க, உணர்ந்துப்பாங்க. அதுபோல் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு பொறாமைக்காரங்களாக இருக்கட்டும், ஒரு பேராசை உணர்வுடையவங்களாக இருக்கட்டும், நான் என்ற ஆணவத்தோடு எழும்பக்கூடியவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவரவருடைய செயலினால் தான் அவங்களுக்கு என்ன வரும், அழிவு வருமே அல்லாது வேறு யாரும் அவங்களுக்கு அழிவு கொடுக்கறதுக்கு இங்கே இல்லை. இதை உணர வைக்க வேண்டும். அதனால தான் ஐயா சொல்கிறாங்க, பின்னின்று அவனால் பேசாது மாள வைப்பேன். அவரவர் என்ன நினைக்கிறாங்களோ அந்த நினைப்புக்கு தக்காதபடி வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கை அமையும். அப்போ அந்த நிலைப்படி தான் நான் என்ன செய்வேன், அவங்களுக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன். அதனால் இப்போ நான் தான் அவங்கள அழிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. நேருக்கு நேரம் நின்று நான் யாருக்கிட்டே என்ன செய்ய மாட்டேன், எந்த சூட்சமத்தையும் காட்டுவது கிடையாது. ஆகவே வல்லமையும் காட்டேன் மானேசன் கண்முன்னே. என்கிட்ட வல்லமை இருக்குப்பா, அதனால் ஒன்று நான் இப்போ எதிர்த்துருவேன். இப்போ இறைவன் நினச்சா எதையுமே செய்ய முடியும். ஆனால் எந்த வல்லமையும் நான் என்ன செய்ய மாட்டேன், யாரிடமும் காட்ட மாட்டேன். நில்லாமல் நின்று நேசன் தனி அறுப்பேன். அப்படியே விலகி நின்று அவங்க நேருக்கு நேர் இல்லாமல் அவங்களுக்கு கூட இல்லாமல் நான் என்ன செய்வேன், விலகி நின்று அந்த நேசனை நான் வதம் செய்வேன் அப்படின்னு சொல்ல. அற்புதமும் செய்யேன் அந்நேசன் கண்முன்னே, உற்பனமும் கொடேன் ஒன்றறியா நின்றுடுவேன். எந்தவித அற்புதத்தையும் நான் வந்துட்டு என்ன செய்ய மாட்டேன், காட்ட மாட்டேன். எந்தவித நன்மை தின்மை அப்படிங்கிற எந்த செயலையும் அவனோட இருந்து செய்ய மாட்டேன். அப்படி ஒன்றறியா எதையுமே தெரியாதது போல் அந்த அவனவனால் அந்த தீமைகள் அழிக்கப்பட வேண்டும். அப்படியே நான் என்ன செய்வேன், மறைந்து இருந்துடுவேன். வந்தேன் என சொல்வார், வரவில்லை என்றிடுவார். இதான் ஐயா, இதான் ஐயா, நான் கண்டுட்டேன் ஐயாவை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இது இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு இது இல்லை, ஐயோ வேற அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தோ பேரோ யாரோ என சொல்லுவார், இது வேற யாரோ போல், வைகுண்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதோ வந்தார் என்பார், இவன் இல்லை என்றிடுவார். அதோ வந்தார் என்பார், அவன் இல்லை என்றிடுவார். இப்படியே சூட்சம் ஒன்று எடுப்போங்கான் மாமுனியே. இப்போ மக்களுக்குள்ளாடியே என்ன செய்யும், பலவித குழப்பங்கள், பலவித வேதனை, இது ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை. இது வைகுண்டமா, அது வைகுண்டமா, இல்லை இதுவா? இப்போவே மக்களுடைய நிலை அப்படி தான் இருக்குது. கடவுளை நம்ம நம்பி பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே சோதனை வருது. அப்போ நம்ம கடவுளை விட்டுறணும், அந்த நினைப்பு வேண்டாம், நமக்கு வேறு வழியை தேடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பற்றி பிடிக்கக்கூடிய அந்த உறுதி அப்படிங்கிறது மக்கள்கிட்ட என்ன செய்யலை, இல்லை. இல்லாட்டி என்ன சொல்கிறாங்க, துன்பம் அதிகமாக வந்துட்ட உடனே கடவுளுக்கு என்னை மட்டும் பிடிக்கலை, எனக்கு மட்டும் துன்பத்தை தர்றாங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, இது அப்போ உண்மையான கடவுளாக இருக்க முடியுமா? இப்படி பல பல எண்ணங்கள் இல்லையா? அப்போ அதான் இதோ வந்தான் என்பார், அவன் இதோ இவன் இல்லை என்றிடுவார். என்ன கடவுள் அவதாரம் நடந்தாச்சு, இவர் தான் கடவுள் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை இல்லை, இவரால் ஒன்றும் செய்ய முடியல, அதோ அங்கே இருக்கிறது தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல பல மக்களுடைய மனதிலே அந்த நினை மாற்றங்கள் என்ன செய்யும், உருவாகும். எப்படியும் என்னை உள்ளறிவோர் என்னை அறிவார் மாமுனியே.
எப்படியும் உள்ளறிவோர் அப்படின்னு சொன்னால் என்ன, இதுதான் வைகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, என்னை அறிந்து கொள்வார்கள். அறிந்தோர் அறிவார், அறியாதார் நீராவார், செறிந்தோர்கள் வாழ்வார், சேராதார் போய் மேர்வார். அதாவது ஐயாவை தன்னுடைய உள்ளத்தில் கண்டு கொண்டவங்க, ஐயா தான் இது அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொண்டவங்க என்னை என்ன செய்வாங்க, கண்டு கொள்வார்கள். ஆனால் காணாதவர்கள், என்னை உணர்ந்து கொள்ளாதவர்கள் போய் மாண்டு விடுவார்கள். அவங்க தர்மீக வாழ்வை என்ன செய்ய மாட்டார்கள், அடைய மாட்டார்கள். செறிந்தோர்கள் வாழ்வார், சேராதார் போய் மாழ்வார். உண்மை அறிவு என்பதை தெளிந்து அறிந்து அதை உணர்ந்து கொண்டவர்கள் என்னை அடைவார்கள். இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள், அழிந்து போவார்கள். மேலும் சாஸ்திரத்திலும் தோன்றேன், சதுர்மறையை தாண்டி நிற்பேன். அதாவது இறைவனை அடைவதற்கு வழிகாட்டப்பட்ட அந்த வழிமுறைகள், நெறிமுறைகள் தான் நம்ம வேதங்களாகவும் சாஸ்திரங்களாகவும் புராணங்களாகவும் கற்றுணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போது அந்த நிலையிலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அடங்க மாட்டேன். காரணம், இந்த கலியன் பெற்ற வரங்கள் எதெல்லாம் பெற்றிருக்கிறான், 1008 அண்டநிற தெய்வங்களுடைய அந்த மூல மந்திரம், மந்திர தந்திரங்கள், அட்ட கர்மம் 8 அடக்கி அங்கே வரமாக பெற்றிருக்கிறான். பறக்கும் குளிகை, பறனை அழைக்கும் குளிகை, மறைக்கும் குளிகை, அடுத்தது ஒரு நோயை உருவாக்குறது, அந்த நோயிலிருந்து விடுதலை பெறுவது, ஒரு மரணத்தை உருவாக்குறது, மேலும் மும்மூர்த்திகளினுடைய அந்த சக்திகள், மூல மந்திரங்கள், நாராயணனுடைய திருமுடி, அவருடைய சக்கராயுதம், சிவபெருமானுடைய வெந்நீர், பிரம்மதேவருடைய படைப்பின் மூலம் இது எல்லாமே அவன் வரமாக பெற்றுட்டான். அப்போ இந்த கலியை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அப்பாற்பட்ட நிலையில் நான் இருப்பேன். அப்போ அதற்கு அப்பாற்பட்ட நிலை அப்படிங்கிறது என்னது, இவையெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு இறைவன் எப்படி இருந்தாரோ அந்த நிலை. அப்போ அந்த நிலையை உணர்ந்து கொள்ளுகின்றவர்களால் மட்டும்தான் என்னுடைய சூட்சமத்தை என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த சாஸ்திர வேத நூல் இது சொல்லுது, இந்த சாஸ்திரம் இதை சொல்லுது, இந்த படி போனால் நம்ம இறைவனை அடைஞ்சிடலாம் அப்படின்னா இந்த கலியுகத்தில் முடியுமா அப்படின்னா அது முடியாது. காரணம், ஒரு உதாரணமாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு சாஸ்திர நமக்கு சொல்லுது, முந்தைய ஆகம முறைப்படி நம்ம இப்படி வாழணும், வாழ்ந்தால் நம்ம கடவுளை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதம் சொல்லுது. அப்போது இந்த நிலையை நம்ம பின்பற்றி நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம என்ன செய்துகிட்டே இருக்கிறோம், அமைச்சிட்டே இருக்கிறோம். அப்படி அந்த நெறிப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த கலியுகத்தில் அதை கரெக்டாக பின்பற்றி வாழ முடியுமா அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு கேள்விக்குறியாகுது. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு பூஜை புனஸ்காரங்கள், மாறாட்டு, இப்போ நமக்கு இதெல்லாம் இறைவனை அடைவதற்கு காட்டப்பட்ட அடிப்படை ஒரு நிலை, இப்போ ஒரு பக்தி என்ற ஒரு நிலை. அப்போ ஒரு பக்தி மார்க்கமாக இருந்து இறைவனை அடையணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பூஜை இருக்கணும், ஒரு திருவிளக்கு பணிவிடைகள் இருக்கணும். இந்த மாதிரியான நிலைகளெல்லாம் என்ன செய்யுது, செயல்படுறதுக்கு தான் நம்ம சாஸ்திரங்கள் என்ன செய்திருக்கு, வழிகாட்டியிருக்கு. ஆனால் மறை வேதங்கள் மந்திரங்களை ஓதி இறைவனை வழிபடுறதுக்கு அப்படி தான் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கலியுகத்தில் அது சாத்தியமா? இல்லை. நம்ம ஒரு இறைவனுக்கு ஒரு சிலையை வச்சு அதுக்கு ஒரு மாலை போட்டு ஒரு பூஜையை பண்ணி அதுக்கு நைவேத்தியங்கள்லாம் பண்ணி அது பலவிதமான அபிஷேகங்கள்லாம் பண்ணி அதை வழிபடுறதுனால நமக்கு இறைவனை அடைஞ்சிட முடியுமா? முடியாது. ஏன்னா அவையெல்லாம் தேவையில்லை. இதற்கு அப்பாற்பட்ட நிலையில் தான் இறைவனே இருக்கிறாரு. அப்போ உள்ளுக்குள் இறைவனை பார்க்கணும். நம்ம புற வழிபாட்டினால இறைவனை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அதனால நம்ம உள்முக நோக்கமாக நம்முடைய எண்ணம் வரணும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், இறைவனை அடைய முடியும். அப்போ இந்த ஆகமம், சாஸ்திரங்கள், வேதங்கள் இவையெல்லாம் என்ன செய்யாது, செல்லுபடி ஆகாது. அதனால தான் ஏன் சொல்கிற, சாஸ்திரத்திலும் தோன்றேன், சதுர்மறையை தாண்டி நிற்பேன், சேத்திரத்திலும் அடங்கேன், செய்யும் தவத்திலும். தவம் இருந்து இறைவனை அடைய முடியுமா அப்படின்னா அதுவும் சாத்தியம் இல்லை. நம்ம ஏற்கனவே ஒரு கதை நம்ம சொன்னோம் சென்ற வகுப்பில். ஒரு முனிவர் தவம் இருக்கின்ற போது அவருடைய மனம் கட்டுப்படாமல் எண்ணங்கள் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த தவத்திலும் இறைவனை என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ள முடியாது. சரி, அன்பில் நம்ம இறைவனை கண்டுகொள்ளலாம் அப்படின்னு ஒரு அன்பை இறைவன் மீது பொழிந்து இந்த அன்பில் இறைவன் கட்டுப்படுவாரா அப்படின்னா அதிலும் இல்லை. சரி, அறம் நிறையில் வாழ்ந்து இறைவனை நம்ம கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னா
அதுலேயும் நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ள முடியாது. சரி, வம்பு அப்படின்னா பல பிரச்சனைகள், அதாவது சண்டை சச்சரவுகள் இதை மாதிரியெல்லாம் செய்து, இல்லை பிடிவாதமாக நான் இப்படி தான் வழிபாடு செய்வேன், எனக்கு இறைவன் காட்சி தரணும், முன்னாடி தவம்லாம் இருந்து எனக்கு இறைவன் காட்சி தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயமாக வணங்கி அந்த கும்பிட்டு தவம் செய்து அப்படியெல்லாம் இருப்பாங்க. நம்பி பிடிப்பாங்க. இப்போ இறைவன் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிலும் அடங்கே ஞானத்திலும் அடங்கே எல்லாத்தையும் தாண்டிய ஒரு நிலை இல்லை நான் இருப்பேன். யோகை கிரிகை உரு சரிதையில் அடங்கே. இப்போ ஒரு யோகாசனம், ஒரு தியானம், ஒரு கிரிகை அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்போ ஒரு பணிவிடை காரியங்கள் நடத்தணும் அப்படின்னா, ஒரு பூஜை முறைகள் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முன் ஏற்பாடுகளாக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும். அப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் நான் அடங்குவேனா அப்படின்னு சொன்னால் இல்லை. யோக ஞானம் ஏன் சொல்லுவார்கள், அதாவது யோகை கிரியை ஞானம் தாண்டிய கலியாச்சே சிவனே ஐயா. அப்போ இந்த யோகாசனங்கள் செய்தோ, ஒரு பிரணயாம முறையில் இருந்தோ, அல்லது ஒரு யோகாசன முறைகளை கரெக்டாக கட்டுப்படுத்தி நம்ம உடலை பக்குவப்படுத்தியோ, அல்லது ஒரு ஞானத்தை பெற்று ஞான நிலையில் இருந்தோ, அல்லது நம்பி பற்றி பிடித்தோ இறைவனை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. யோகை கிரியை ஒரு சரிதையிலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அடங்க மாட்டேன். விற்பனத்தில் அடங்கேன், வினோதத்தில் அடங்கேன். அப்போது பல விதமான வினோத செயல்களை செய்து அதில் நம்ம இறைவனை அடைய முடியுமா அப்படின்னு அடைய முடியாது. சொற்பனத்தில் அடங்கேன், தெரிசனத்தில் அடங்கேன். கனாவில் இறைவன் எனக்கு இதை காட்டிட்டாரு, அதனால் அப்படி நடந்துருவோம், அந்த வழிமுறை எனக்கு இறைவன் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அது என்றைக்கும் சாத்தியமா அப்படின்னா அதுவும் சாத்தியம் இல்லை. அனாவில் அடங்கேன், கனாவில் அடங்கேன், கை காட்டலில் அடங்கேன். இப்போ ஆடி பாடி இறைவனுக்கு முன்னாடி பலவித செயல்பாடுகளை செய்வாங்க, அதில் அடங்குவேனா, அதிலும் அடங்க மாட்டேன். அனாவில் அடங்கேன், அச்சரத்தில் அடங்கேன். அச்சரம் அப்படின்னா மந்திரங்களை எழுதி இறைவனை வருத்தி அந்த மந்திரங்களுக்குள் கட்டுப்பட செய்யக்கூடிய அந்த முறைகள், அதிலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அடங்க மாட்டேன். இத்தனையும் அடங்காது இருந்து பகை முடிப்பேன். இந்த கலியை அழிக்கணும் அப்படின்னா, இந்த இப்படி நம்ம போனால் களி அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சாத்தியம் இல்லை. காரணம், மனம் என்ற ஒன்றுபடாத வரை நம்ம எவ்வளவோ அந்த செயல்பாடுகளை, பூஜை முறைகளையோ, தர்ம காரியங்களையோ, யோக நிலைகளையோ, ஞானத்தை என்ன பெற்றிருந்தாலும் மனதை கட்டுக்குள் வைக்க தெரிந்து அந்த மனதுக்குள் இறைவனை மட்டும் நினைத்து வாழ்ந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், கலியை வெல்ல முடியும். ஆனாலும் களி என்ன செய்யும், நம்மை அங்கே ஆட்டி படைத்து கொண்டு தான் இருக்கின்றது. இப்போ இதுதான் ஏன் சொல்கிறார், இதை தாண்டிய நிலையில் இருந்து தான் நான் என்ன செய்வேன், கலியை அழிப்பேன். அப்போ அந்த தாண்டிய நிலை எது அப்படிங்கிறது தான் அதுவும் நம்ம ஐயா சொல்கிறார். அதாவது மண்ணிலும் அடங்கா, அப்போ எப்படியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டினோன்னு அவர் சொல்கிறார். மண்ணிலும் அடங்கா, மரத்திலும் அடங்கா, மறையில் அடங்கா, பல வசத்திலும் அடங்கா. கண்ணால் கண்டு இறைவனை பார்த்துடலாமா அப்படின்னா கண்ணிலும் அடங்கா, கருத்தில் எண்ணத்திலும் அடங்கா. கவி பாடி இறைவனை அங்கே புகழ்ந்து பாடுவதனால் இறைவன் நமக்கு காட்சி தந்துடுவாரா அப்படின்னா அதிலும் அடங்க மாட்டேன். எண்ணிலும் அடங்கேன், இகத்திலும் அடங்கேன், இறையினில் அடங்கேன், இறங்கிலும் அடங்கேன். ஒன்னிலும் அடங்காது உனை வந்தடைந்திட உரைத்திட மருள. அப்போ நீங்கள் எதுலேயுமே அடங்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, அப்போ உங்களை நாங்கள் அடைகிறதுக்கு என்ன வழி, எப்படி இருந்தால் நாங்கள் உங்களை அடைய முடியும், அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட சரணாகதியாக என்ன செய்கின்ற அந்த கலைக்கோட்டு மாமனி வெல்றார். அதான் மறையினில் அடங்கா, இறையினில் அடங்கா, வணங்கில் அடங்கா, பல வகையிலும் அடங்கா, துறையினில் அடங்கா, தொல் புவியினில் அடங்கா, சுகையினில் அடங்கா, சுருதியில் அடங்கா, உறவிலும் அடங்கா, ஒளியிலும் அடங்கா, உகத்திலும் அடங்கா, ஒரு விதத்திலும் அடங்கா. இப்போ இறைவனால் படைக்கப்பட்டது அந்த சராசரங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்படுத்தி அங்கே இறைவனை அடைய முடியுமா? ஒரு வேதங்கள் சொல்லக்கூடிய நெறியிலேயோ அல்லது பிரபஞ்சத்தினுடைய அதாவது முதலாக நம்முடைய மனித இனம் தோன்றுகின்ற போது இறை வழிபாடு எப்படி இருந்ததுன்னா பஞ்சபூத சக்திகள் தான் இறைவனாக நினைத்து காற்றையும் மழையையும் வானத்தையும் பூமியையும் மரத்தையும் நீரையும் தான் கடவுளாக, அவங்க சூரியனையும் தான் என்ன செய்தாங்க, கடவுளாக வழிபட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த வெட்ட வெளியே ஒரு பிரபஞ்சத்தையே இறைவனாக வழிபட்ட அந்த நிலையிலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுக்கு அடங்க மாட்டேன். மேலும் புறத்திலும் அடங்கா, அகத்திலும் அடங்கா.
புகழ்ந்துணை அடைந்திட வகுத்துரை. சரி, அப்போ எதுலேயுமே நீங்கள் அடங்கலை அப்படின்னா எப்படி நாங்கள் உங்களை எங்களுக்குள்ளாடி கண்டுகொள்கிறது? அதுக்கான வழியை சொல்லுங்கள். சரிகையில் அடங்கா, கிரிகையில் அடங்கா, தயோகத்தில் அடங்கா, ஞானத்தில் அடங்கா பூஜை முறைகள், அதற்குரிய செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலும் அடங்க மாட்டேன் என்று சொல்லுகின்றீர்களே, ஞானத்திலும் அடங்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, கருத்தினில் அடங்கா, கலைக்கு ஞானத்தில் அடங்கா, கனவிலும் அடங்கா, கருவிலும் அடங்கா, உருவிலும் அடங்கா, உருவிலும் அடங்கா, உருகிலும். நம்ம உருகி மனம் உருகி வேண்டுனா கூட இறைவன் நமக்கு அருள் பாலித்து விடுவாரா அப்படின்னா அது இல்லை இல்லையா? அப்போ ஒன்றிலும் அடங்காது உனை வந்து அடைக்கிட அருளுரை. அப்போ நாங்கள் வந்து உங்களை அடைவதற்கு என்ன வழி என்று அந்த கலைக்காட்டு மாமுனிவர் ஐயாவிடம் கேட்கின்றார். மேலும் கேட்குறார், ஓதிலும் அடங்கா, உகத்திலும் அடங்கா, ஓதிலும் அடங்கா, உணர்விலும் அடங்கா, உற்பணத்திலும் அடங்கா, செய்யும் தவத்திலும் அடங்கா, தழுவிலும் அன்பால தழுவி இறைவா நீர்தான் சரணாகதி அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தால் கூட அடங்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, அகத்திலும் அடங்க மாட்டேன், புறத்திலும் அடங்க மாட்டேன், அசத்திலும் அடங்க மாட்டேன், புசத்திலும் அடங்க மாட்டேன், மனத்தக தடக்கிட பதத்தடி பதந்ததை பணிந்திட வகுத்துரை அருளன பதத்தடி மெஸ்ஸை விழுந்தார். அப்போ உங்களை எப்படி நாங்கள் அடைந்து கொள்வது, எப்படி கண்டு கொள்வது, அதை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனதில் ஒரே பிடியாக அவரை பற்றி பிடித்து அவருடைய பாதாரத்தில் தான் சரணாகதி நிலையில் வந்து அந்த கலைக்கோட்டு மாமுனிவர் விழுந்து கேட்கின்றார். ஐயா, ஓரெழுத்து ஓம் என்ற பிரணவ மந்திரம், ஈரெழுத்து சிவா என்ற மந்திரம், உற்றவர மூன்றெழுத்து முருகா அந்த மந்திரம், அடுத்து 6 எழுத்து ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய 6 எழுத்து, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய 5 எழுத்து, ஓம் நமோ நமோய, ஓம் நமோ என்ற அந்த மந்திரம். அடுத்ததாக சிவாய மந்திரத்திலோ நாராயண மந்திரத்து ஆனா அரிய எழுத்து, ஆனா அரிய எழுத்து அப்படின்னா நாராயணருடைய மந்திரம், ஓம் நமோ நாராயணா. ஏன்னா அந்த ஒவ்வொரு மந்திரங்கள் ஒவ்வொரு அவதாரத்தின் போதும் ஐயா வந்து ஒவ்வொரு மந்திரங்களை வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ அந்த மந்திரத்தை சொல்லி தான் வந்து என்ன செய்வாங்க, மக்கள் அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த இறை வழிபாடை சொல்லி வருவாங்க. அப்போது இந்த ஒரு எழுத்துல இருந்து தொடங்கி 3 எழுத்துல ஈரெழுத்து, அடுத்து 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்து, உற்றபெற அரிய எழுத்துன்னு சொல்லக்கூடிய ஓம் நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய அந்த நாராயண மந்திரத்துக்கும் எதுக்குமே நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, எதிலும் இருந்து அடங்காது பகை முடிப்பேன்னு சொல்கிறீங்களே, அப்போ எட்டா பொருளே எங்கும் நிறைந்தோனே கட்டாக்களியே நீங்கள் கருவறுக்க வந்தீரார், உங்களை நாங்கள் எப்படி ஐயா கண்டுகொள்வது? அதை எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், மனதிறங்கி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத கேட்குறார். அப்போ கேட்ட உடனே ஐயா சொல்கிறாங்க, அதாவது எனக்காகும் பெயர்கள் இனங்கேழும் மாமுனியே. அதாவது இதற்கு முன்னாடி இறை வழிபாடு எப்படி இருக்குது, ஒரு கோயில்கள் அமைத்து அங்கே வந்து நம்ம இறைவனை வழிபாடு நம்ம செய்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த வழிபாடு செய்வதால் என்னை கண்டுகொள்ள முடியாது. காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், கலியன் வந்து எல்லா தெய்வ சக்திகளினுடைய மூல மந்திரங்களை பெற்றுவிட்ட காரணத்தினால் அந்த தெய்வ நிலையிலிருந்து கலி அளிப்பது என்பது முடியாது. அதனால் அந்த தெய்வத்திற்கு நம்ம வந்து வழிபாடு செய்வதோ அதற்குரிய செயல்பாடுகளில் நம்ம செய்வதோ எதுவும் என்ன செய்யாது, நடக்காது. மேலும் புனக்காரம் இல்லை, பூசை முறைகள் இல்லை. புனக்காரம் இப்போ ஒரு பூசை செய்யணும், அதுக்கு முந்தைய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொடுக்கறது, அதற்கு அந்த இடங்களை சுத்தப்படுத்துறது, ஒரு யாகசாலை அமைப்பது, இந்த பூசைகளுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்வது, இது எதுவும் எனக்கு தேவையில்லை. இதை எனக்கு என்ன செய்ய வேண்டாம். கோவில்கள் வைத்து குரு பூசை செய்யார்கள். இப்போது முன்னோர்களுடைய வழிபாடு நிறைய பேர் இந்த வழிபாட்டு முறையை என்ன செய்கிறாங்க, பின்பற்றி வராங்க. அப்போ கோயில்களை அமைச்சு வச்சுட்டு அந்த முன்னோர்களுக்கு அதில் வழிபாடு கொடுக்கக்கூடியது, இதையும் எனக்கு ஆகக்கூடியவங்க செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யக்கூடியவங்க எனக்கு ஆகாது போவாங்க. அடுத்து பூவதுகள் போட்டு போற்றியே நில்லார்கள். அதான் இறைவன் நமக்கு உள்ளாடி இருக்கிறார், உயிராக இருக்கிறாரு. அந்த இறைவனை நம்ம உள்ளுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இறைவனை கண்டுகொள்வதற்குரிய வழி என்ன அப்படிங்கிறத தேடாமல், இறைவன் வெளியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இதில் நம்ம ஒரு சிலையிலையோ ஒரு விளக்க வச்சோ இல்லை வேறு ஒரு இதில் நம்ம பூவை போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் கண்டுகொள்ள முடியாது. ஏன்னா உள்ளத்தை அங்கே செம்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி இறைவனை கண்டுகொண்டால் மட்டும்தான் முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் முடியாது. அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே வந்து ஐயா என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. பூவதுகள் போட்டு போற்றியே நில்லார்கள், ஆடு கிடாய் அறுத்து பலி இடார்கள். ஒரு இறைவனுக்காக வேண்டி
அந்த உயிர் பலி கொடுத்து வழிபாடு செய்வது இதெல்லாம் இன்றைய காலத்தில் மறைந்து வருகின்றது. இன்னும் சில இடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த முறையிலும் என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ள முடியாது. அப்படி கொடுப்பவர்கள் எனக்கு ஆகாதே போவார்கள். மாடு மண் உருவை வணங்கி திரியார்கள். உருவ வழிபாடு, அந்த உருவ வழிபாடு செய்பவர்களும் என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ள முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போது ஒரு உருவத்துக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு நம்பி வழிபாடு செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறையிலையும் என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ள முடியாது. மேலும் என் பெயரை சொல்லி யாரொருவர் வந்தாலும் அன்போடு ஆதரிக்க அந்த, அதாவது சொல்வார்கள், இறப்போர் முகம் பார்த்து ஈவதுவே நன்றாகும், பரப்போரை கை சேர்த்தார் பரநேத்தார் மாமனியே. அதாவது யார் அவர் யாசகம் வேண்டி வந்திருக்காங்க, அவங்க என்ன நிலையில் வந்திருக்காங்க, அப்போ அவங்களுக்கு உதவி செய்ய வேணும். அதாவது அந்த உள்ளம் இறங்க வேணும். எல்லாருள்ளேயும் இறைவன் தான் இருக்கிறாரு. ஒரு காரணத்துக்காக அவங்க ஒரு யாசகம் வாங்கி வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும். பரப்போர், இப்போ இறைவனுடைய தொண்டை செய்யக்கூடியவங்க, இறை தொண்டு ஆற்றக்கூடியவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுக்கணும். என் பெயரால் முத்திரைகள் இட்டோரே நல்லாவார். ஐயாவுடைய அந்த முத்திரைகள், ஐயாவுடைய நாமத்தை சொல்லி அவருடைய தொண்டை ஆற்றக்கூடியவர்கள். இப்போ எல்லாருக்கும் பிறவி அமைக்கக்கூடிய நேரம் ஐயா சொல்லுவாங்க. அடுத்து நம்ம வரோம் திருநடன உலால, நாதன் முறையாருக்கு நற்பிறவி ஒன்று பத்தாம், அங்கே நாராயணருக்கு 10 பிறவி, அம்மை லட்சுமாதேவிக்கு 10 பிறவி, உமையவளுக்கு 7 பிறவி, சிவபெருமானுக்கு 7 பிறவி, அங்கே மறைக்கு 7, வெண்டரள மாதுக்கு 7, சரஸ்வதிக்கு 1000, சரஸ்வதிக்கு 1000, பிரம்மதேவருக்கு 1000, இப்படி ஒவ்வொரு பிறவியும் அமைந்துட்டு வருது. ஆனால் உண்மையான தொண்டருக்கு இறப்பு பிறப்பு இல்லாத அந்த பேரின்ப வாழ்வு அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. அப்போ அந்த உண்மையான தொண்டனாக வாழ்வதற்கு தகுதி உடையவர்களாக அந்த பரப்போரை அதை கை சேர்த்து அந்த தொண்டனாக வாழ்பவங்களை யார் உதவி செய்து ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ அவர்கள் எனக்கு ஆகக்கூடியவர்கள். என் பெயரால் முத்திரைகள் இட்டோரே நண்டாவார். அன்போராய் வாழ்ந்தாலும் எல்லா உயிர்களும் அன்பு செலுத்தினா அறிவு நினைவெல்லாம் ஒன்றா இருக்கணும். அந்த அன்புலேயும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன செய்கிறோம், அழிவை சந்தித்து விடும். அவை நாம் வந்தோம் என்ற நாம கேட்ட உண்டால் தாம் வேடமிட்ட சாதியது நண்டாகும். இப்போ ஐயாவுடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கு. இனி ஐயா சொன்ன நெறிப்படி தான் இந்த கலியுகத்தில் நம்ம வாழ்ந்தால்தான் வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது, கலி அடிக்க முடியாது. ஆகவே அந்த நெறியை நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் ஐயா சொன்ன நெறிக்கு வராங்களோ. இன்றைக்கி நமக்கு இறை வழிபாடு பல ரூபங்களில் முந்தைய வழிபாட்டு முறைகளின்படி அது என்ன செய்து கொண்டு இருக்கின்றது, நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இப்போ கந்தனுடைய வழிபாடு நடக்கின்றது, ராமருடைய வழிபாடு நடக்கின்றது, கிருஷ்ண பரமாத்மாவினுடைய வழிபாடு நடக்கின்றது, சிறு தெய்வ வழிபாடு நடக்கின்றது, பெண் தெய்வங்களை சக்தியாக நினைத்து செய்யக்கூடிய வழிபாடுகள் நடக்கின்றது. ஆனால் இதனால் எதையும் நம்ம கலியை அழிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ அந்த கலியை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஐயா காட்டியிருக்கின்ற எளிமையான வழிமுறை. நீ இறைவனை வெளியில் தேடாத, உனக்குள்ளாடியே நீ இறைவனை என்ன செய், தேடு. ஐயா சொல்ல, உடலுக்குள் குறிய ஒத்துமிக வாழும் யாமொழித்து வாரோம். நீங்கள் வேறு எங்கேயும் தேடாதீங்க, உங்களுக்குள்ளாடி உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக வைங்க. நான் அங்கேருந்து என்ன செய்கிறேன், முழித்து வாரேன். இல்லை இயல்பாக வாழுங்கள். அதற்காக நீங்கள் இப்படித்தான் கடுமையான தவம் அப்படியெல்லாம் வேண்டாம். ஒரு சாதாரண ஒரு இயல்பான நிலை, ஒரு மனிதன் ஆற்றக்கூடிய அந்த செயல்பாடுகள்லேயே நீங்கள் ஒரு இயல்பான நிலையில் இருந்து நீங்கள் வாழுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயல்பு தன்மை இருக்கிறது அல்லவா. ஒரு மிருகம் என்றால் இப்படி இயல்பு, ஒரு மரம் என்றால் இப்படி, ஒரு புல் என்றால் இப்படி ஒரு இயல்பு, மனிதனுக்கும் ஒரு இயல்பு. அந்த ஒரு இயல்பு நிலையிலே உள்ளத்தை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, தூய்மைப்படுத்தி வாழுங்க. அப்படி வாழ்ந்தால் என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். அதான் அன்போராய் வாழ்ந்தாலும் அறிவு நினைவு ஒன்றானால், அறிவும் நினைவும் எல்லாமே என்ன செய்யணும், ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி நாம் வந்தோம் என்ற நாமம் அது கேட்டவுடன் தாம் வேடமிட்டு சாதியது நன்றாகும். ஐயா வந்தாச்சு, அவதாரம் நிகழ்ந்தாச்சு. இப்போ ஐயாவினுடைய ஆட்சிக்கு தான் எல்லாமே, அவருடைய கட்டுக்குள் தான் எல்லாமே எங்கே போகின்றது. ஆகவே நாமும் அவர் சொன்ன வழியில் நடப்போம் அப்படின்னு இதற்கு முந்தைய நிலையில் எத்தகைய வழிபாட்டை பின்பற்றி வந்தவர்களாக இருந்தாலும் ஐயாவுடைய அவதாரத்திற்கு பிற்பாடு ஐயா சொன்ன நிறைய பின்பற்ற வேண்டும் என்று யார் யார் வருகின்றார்களோ அவர்கள் நன்றாக வாழ்வார்கள், அவர்கள் சிறப்பாக இருப்பார்கள். அல்லாமலும் கேளு மாமுனியே,
எல்லா அமைப்பும் இயலுமே விட்ட முறை. இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன முறைப்படி, நான் புதுசாக எதுவும் சொல்லலை. ஆதி ஆகமத்தின்படி தான் ஒவ்வொன்றா நடந்துட்டுருக்கு. அந்த ஆகம நெறிப்படி தான் இதையும் நான் இப்போ என்ன சொல்கிறேன். இந்த எச்சாதி அதை உணர்ந்து வராங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. எவருக்கு மிக ஈந்து தர்ம சிந்தனையோடு வாழக்கூடியவங்க நல்லா இருப்பாங்க. ஒருத்தங்க ஒரு தர்ம செயல் செய்கிறாங்க அப்படின்னா அந்த தர்ம செயலை ஊக்குவித்து அது மீண்டும் மீண்டும் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க நல்லா இருப்பாங்க. மேலும் அவர்களுக்கு உதவி செய்த அந்த இனமும் நல்லாக இருக்கும். தாழ்மையாய் வாழ்ந்த சாதியது நன்றாகும். ஒரு அடக்கம், பணிவு. எவ்வளவு பெயர் புகழ் செல்வம் வந்தாலும் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக இருந்தாலும் பணிவு என்பது என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். தாழ்மையாய் அடக்கம். அதான் ஐயா சொல்லுவாங்க, அடக்கம் பெரிது அறிவுள்ள என் மகனே, கடக்க கருதாதே கற்றோரை கைவிடாதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதன்படி ஐயா சொல்கிறாங்க. அதான் ஏழ்மையாய் வருவோம் இறப்பன் பரப்பனென, இறப்பனை கை கொண்டோர் இணையேத்தார் மாமுனியே, பரப்பனை கை கொண்டோர் பரநேத்தார் மாமுனியே. அது ஐயா சொல்லலாம், தாழ கிடப்பாரே தற்காப்பதே தர்மம். அப்போ யார் தாழ்ந்த நிலையில் இருக்கிறாங்க, தாழ்ந்த நிலையில் அப்படின்னு சொன்னால் உடனே பணம் பதவி இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. யார் அறியாமையில் இருக்கிறாங்க, இப்போ இல்லாதவங்களுக்கு தான் இன்னொருத்தங்கள்ட்ட கேட்பாங்க. இன்றைக்கி கலியுகத்தில் இல்லாமல் இருக்கிறது என்னது, ஞானம். எதனால் அப்படிங்கிறது, இப்போ உள்ளம் ஒரு தெளிவில்லாமல் ஒரு நிலை இல்லையா. இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். ஆனால் இந்த மூணு இன்றைக்கி இறைவனுடைய அருளால் எல்லாருக்கும் கிடைக்குது. ஆனால் இது கிடைத்த பிற்பாடும் அந்த மக்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ முடியாமல் துன்பத்திற்குள் அகப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அதற்கு காரணம் என்ன, களி எண்ணங்கள். அப்போ அந்த களி எண்ணத்தினால தான் என்ன செய்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு அந்த களி எண்ணத்தை மாற்ற வேண்டும். தாழ கிடக்கின்ற மக்களை அங்கே மேலெழும்ப செய்ய வேண்டும். அதான் இறப்பனை கை கொண்டோர் இணையேத்தார் மாமுனியே, பரப்பனை கை கொண்டோர் பரநேத்தார் மாமுனியே. இப்படி அதை யார் இந்த நிலைக்கு வேணும், எனக்கு உள்ள தெளிவு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நினைக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தி ஐயா சொல்லுவாங்க, தெரியாத பேருக்கு உபதேசம் செப்பியிரு என் மகனே, அறிவு சொல்லி தெளிவு பெற அம்பலத்தில் கணக்கன் வைத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தெளிவு நிலையை கொடுத்து யார் மக்களை முன்னேற்ற அங்கே துடிக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் என்ன செய்வேன், அவர்களுக்கு நான் காட்சி கொடுப்பேன். மேலும் சொல்கிறாங்க, சினமும் மறந்து செடமொழிக்கும் பேர்மனுக்கள், அதாவது கோபதாபங்களை விட்டு அகப்பகை. இந்த அகப்பகை நமக்குள்ளாடி இருக்கிறது வரைக்கும் இறைவனை நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ள முடியாது. அப்படி அந்த அகப்பகைகளை விட்டு கோபதாபங்களை எல்லாம் விட்டு யார் இருக்கின்றார்களோ அவர்களுடைய நினைவுக்குள் நாம் இருப்போம் மாமுனியே. அப்போ அந்த அகப்பகைகளை விட்டொழித்து இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணத்திற்குள் இருந்து இதை செய்யுங்கள், செயல்படுத்துங்கள் ஐயா என்ன செய்வாங்க, வழிகாட்டுவாங்க. அப்போ அந்த சொன்ன நினைவதற்குள் துயிலாமல் நாம் வாழ்வோம் கான் மாமுனியே. மேலும் மாசு கலியை மனதுடாதே அறுத்து வாசு நினைவில் வந்து நிற்போம் மாமுனியே. மாசு களி அப்படின்னா இந்த அகப்பகை, காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், மோகம் என்று சொல்லக்கூடிய 6 அகப்பகைகளும் வஞ்சகமாகவும் பொறாமையாகவும் பேராசையாகவும் ஒரு காமோக எண்ணத்தினாலும் ஒரு பழிவாங்கக்கூடிய எண்ணத்தினாலும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த எண்ணம் மனதில் இல்லாதவர்களுடைய நிலைவில் நாம் என்ன செய்வோம், நிற்போம், துயிலாமல் வாழ்வோம். எப்போதும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், அருள் பாலித்து கொண்டிருப்பேன். ஆகவே வாசு நினைவில் வந்து நிற்போம் கான் மாமுனியே. மேலும் சொல்ல பூரணமாய் கேளு, ஒருவர் முன்னுகத்திலே ஒருவருக்கொருவர் ஓர் வாரவுமாய் நின்றேன் முனியே இனி நீசக்கலியே. இதுக்கு முந்தைய யுகத்தில் நான் ஒவ்வொரு விதமாக இருந்தேன். இப்போது கந்தனாக அவதாரம் எடுத்தது எதற்காக, இந்த சூரன் சிங்கமுகா சூரன் என்ற அசுரர்களை அழிப்பதற்காக. ராமனாக அவதாரம் எடுத்தது எதற்காக, அந்த ராவணனை வதம் செய்வதற்காக. அடுத்தது நரசிம்மமாக அவதாரம் எடுத்தது எதற்காக, இரணியன் பெற்ற வரத்தின்படி அவனை வதம் செய்வதற்காக. கண்ணனாக அவதாரம் எடுத்தது கம்சனை வதம் செய்வதற்காக. கிருஷ்ணராக இருந்து இந்த துரியோதனாதிகளை வென்று வீழ்த்தினேன். அதாவது அவங்கவங்க என்னென்ன நினைத்தாங்களோ அதற்கு ஏற்றவாறு நான் என்னுடைய அவதாரத்தை நிகழ்த்தி காட்டி என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நான் செயல்படுத்தினேன். ஆனால் இப்போது நீசக்கலியை அரைப்பதற்கு நான் செய்யக்கூடிய தொழிலை கேளு. இந்த நீசனை அரைக்கிறதுக்கு நான் எந்த உருவத்தையும் நான் என்ன செய்ய மாட்டேன்,
காட்ட மாட்டேன். கந்தனாகவோ ராமனாகவோ கண்ணனாகவோ நரசிம்மமாகவோ எந்த உருவமே எனக்கு கிடையாது. அப்போ இந்த கலியை நான் எப்படி அழிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கலியை அழிப்பதற்கு இறைவன் இருக்கக்கூடிய அந்த தன்மையை சொல்கிறார். அதான் காலுக்குள்ளே திரியாம், கை அதுக்குள்ளே திரியாம், மேலுக்குள்ளே திரியாம், விழி அதுக்குள்ளே திரியாம், கண்டெடுத்தோர் வாழ்வார் காணாதார் வீணாவார், பண்டை பழமொழி போல் பார்மீதில் ஓட்டி வைத்தேன். இப்போ நான் இருக்கிறது எங்கே இருக்கிறேன்? ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உயிருக்கு உயிராக ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்குள்ளேயும் இருக்கிறேன். அப்போ அதை கண்ணுக்குள்ளே தெரியும், நல்லதையே பார்க்கணும், நல்லதையே செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வெளிக்குள்ளே நான் இருப்பேன். காலுக்குள்ளே தெரியா, நல்ல செயல்களை செய்கிறதுக்கு மட்டும் கால் முன்னெடுத்து போகணும், தீமை செய்யக்கூடிய நேரம் கால் பின்வாங்கிடணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் யார் இருக்காங்களோ அங்கே நான் காட்சி கொடுப்பேன். கையதுக்குள்ள எந்த நல்ல செயல்களை செய்வதற்கும் கை முன்னோக்கி வரணும், தீமைகளை செய்யும்போது கை வந்து என்ன செய்யணும், பின்னார போயிடணும். இப்படி எண்ணத்தோடு வாழுகின்றவர்களுக்குள்ள நான் என்ன செய்வேன், காட்சி கொடுப்பேன். இப்படி ஒவ்வொரு செயல்பாடுகளும் தீமையை நோக்கி அல்லாமல் நன்மையை நோக்கி செயல்படுத்துகின்ற அந்த நிலையில் அவர்களுக்கு நான் என்ன செய்வேன், காட்சி கொடுப்பேன். இதை உணர்ந்து கொண்டவர்கள், இதை யார் கண்டு கொள்ளுகின்றார்களோ, நம்ம தர்மத்தின் பாதையிலே நம்ம போனால் இறைவன் நம்மோடு துணை இருப்பார் அப்படிங்கிற அந்த நிலையை யார் உணர்ந்து கொள்ளுகின்றார்களோ அவர்கள் வாழ்வார்கள். கண்டெடுத்தார் வாழ்வார், காணாதார் வீணாவார். ஆகவே என்னை கண்டு ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்வார்கள், காணாதவர்கள் அழிந்து போவார்கள். தொண்டனை உண்மையான தொண்டனாக இருக்கின்ற காரணத்தினால் உன்னோடு நான் இதை சொன்னேன். ஆகவே இப்போது தாய் தமர்கள் என்றோம். நான் இப்போது எப்படிப்பட்ட நான் ஒரு ஆன்மாவை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் நான் வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படிங்கிற பாகுபாடு நான் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. தாய் தமர்கள் என்றும் தனது கிளைகள் என்றும் வாயுரமாய் பேசும் ஒம்பர் என்றும் பார்ப்பதில்லை. இப்போது எனக்கு இது வேண்டியவங்க, இவங்க என்னோட உறவுகாரங்க, ஐயோ எனக்கு முன்னாடி இவங்க வந்து தாயை உறவோடு இருந்தாங்க, இப்போ இப்படி இருக்கிறாங்க, தப்பு செய்கிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு நிலையை நான் என்ன செய்கிறதில்ல, பார்க்குறதில்ல. தப்புனா தப்பு, நன்மை செய்தால் நன்மை. அதாவது தப்பு செய்தால் அதற்கு தண்டனையும், நன்மை செய்கின்ற போது அதற்கு நற்பலனும். அப்போ அதான் ஐயா சொல்கிறாங்க, அன்பாகி வந்த பேரை. இப்போ நிறைய பேர் ரொம்ப பேசுவாங்க, ஆனால் செயல்பாடுகளில் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஐயாவுடைய ஆகமத்தை எடுத்தெடுத்து ரொம்ப பேசிட்டு தங்களுடைய சுய வாழ்க்கையில் வந்து ஒரு கலிக்குள் அகப்பட்டு தவறான ஒரு செயல்பாடுகள் தான் செய்துட்ருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வாயுரமாக பேசக்கூடிய அன்பர்கள், இவங்க என்னுடைய ஆகமத்தை சொன்னாங்க அதனால இவங்களை நம்ம விட்டு வச்சுரும் அப்படிங்கிறது மாதிரி எதுவுமே இருக்காது. தவறு செய்தால் தவறு, அங்கே எந்தவித இதுவும் என்ன சொல்கிறது, இரக்கமும் காட்டப்படுவது இல்லை. தவறென்றால் தண்டனை கண்டிப்பாக உண்டு. தொண்டன் அன்பாகி வந்த பேரை அலைச்சல் செய்து ஏற்பதுண்டு. இப்போ நம்ம ஐயாவை தேடி ஐயா சொன்னால் நிறைய போகணும் அப்படின்னா நம்மை சோதிப்பது இயல்பு. அதாவது சோதனை செய்து, யாராவது சோதனை செய்து அந்த சோதனையை வெற்றி கொள்கிறவங்க தான் இறைவனிடம் போக முடியும். நம்ம ஒரு தேர்வு எழுதுகிறோம், ஒரு வேலைக்கு நம்ம வந்து பதிவு செய்து அந்த வேலைக்காக வேண்டி காத்துட்ருக்குறோம் அப்படின்னா பலதரப்பட்ட சோதனைகள் நமக்கு நடத்தப்படுகிறது. எதற்காக? இந்த வேலையை செய்வதற்கு இவர்கள் தகுதி உடையவர்களா அப்படிங்கிற அந்த தகுதியை சோதிப்பதற்காக. அப்போது இறைவனை அடையணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய தகுதி இல்லையா? அப்போ அந்த பேரின்ப வாழ்வு அருளணும் அப்படின்னா இந்த ஆன்மாக்கள் எத்தனை சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்போ எத்தனை சோதனை செய்து தான் அவங்கள நான் என்ன செய்வேன், ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அந்த சோதனைகளை நான் செய்யும்போது அது மனம் தளராமல் அந்த சோதனைகளை எல்லாம் யார் ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ அவர்கள் எனக்காக கூடியவர்கள். அதான் அன்பாகி வந்த பேரை அலைச்சல் செய்து ஏற்பதுண்டு. பற்றி பிடிக்கக்கூடியவங்களுக்குத்தான் சோதனைகளும் வேதனைகளும் தொடரும். வம்பான மாத்தானை வளர்த்து அறுப்பதுண்டு. இறைவனுடைய சொல்லுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய அந்த நேசர்களை என்ன செய்வேன், வளர்த்து அறுப்பேன். அவங்கள நான் என்ன செய்திருவேன், அழிச்சிருவேன். நன்றாக வாழ வைத்து அழித்து நரகத்தில் தள்ளிடுவேன். அவங்க அந்த இறைவனுடைய பாதாரத்தை அடைய முடியாது, அந்த தர்மயுக வாழ்விற்கு செல்வதற்கு முடியாது. ஆகவே எட்டியும் எட்டாத ஏழை குணம் போல இறைவனை ஈஸியில் நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, பற்றி பிடிச்சிடலாம். ஐயா சொன்ன அந்த நெறிப்படி நம்ம வாழ்ந்துட்டோன்னா இறைவனை அடைஞ்சிடலாம் அப்படின்னா
அது நடக்காது. எட்டியும் எட்டாத ஏழை குணம் போல கட்டியும் கட்டாத கடிய சொரூபம் அதுவும். எளிதில் நம்ம அவரை என்ன செய்ய முடியாது, பற்றி பிடித்து உணர்ந்து கொள்ள முடியாது. வேளைக்கு வேளை விதக்கோலமும் அணிந்து நாளுக்கு நாளாய் நடக்கும் அதிசயம் போல். அதான் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு விதமான கோலங்கள். அதான் ஏன் சொல்லுவாங்க, யார் என்னை எப்படி நினைக்கின்றாரோ அவரவர் நினைக்கின்ற நினைப்புக்கு தக்கதாக இருந்து விளையாடினேன் சிவனே ஐயா. அப்படி அவரவர் நினைக்கின்ற நினைப்புக்கு தக்கதாக இருந்து நான் என்ன செய்வேன், இந்த கலியை அழிப்பதற்காக வருவோம். எங்கும் இருந்து எரிப்போம் கலிதனையும் சங்கில் இறந்து தான் வளர்ப்பேன் அன்போரை. அதாவது சான்றோர் மக்களை, நல்ல மக்களை, எனக்கு உகந்த மக்களை நான் என்ன செய்வேன், அன்பாக ஏற்றெடுத்து அவங்களுக்கு நல்வாழ்வு அருள்வேன் என்று சொல்லி அங்கே அந்த மாமுனியிடம் சொல்லுகின்றார். எந்த சொரூபம் எடுத்தனவீர் எம்பெருமான் கேட்டான்கான் மாமுனியும். அந்த மாமுனி கேட்டான், நீங்கள் எப்படி வருவீங்க, உங்களை நாங்கள் எப்படி கண்டுகொள்கிறது? அப்போது அவனுக்கு இந்த சூட்சமங்களை நான் சொன்னேன் ஈஸ்வரரே, இந்த அடையாளங்களை எல்லாம் நான் சொன்னேன் ஈஸ்வரரே, நாட்டமான மாமுனிக்கு நான் உரைத்தது கேளோம் என்று சொல்லி ஏகாபரத்தை தான் நினைத்து 7 பிள்ளை ஈன்றெடுத்து மகாபரனான் செயலால் மக்களுக்கு சொத்திய நான் உபதேசிக்கிறதுனால தான் நல்ல சான்றோர் மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தர்மயுக வாழ்வு அருள்வதற்கு நான் நிச்சயித்திருக்கிற காரணத்தினால் இதை ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நான் சொல்லி முடித்தேன். அது மட்டுமல்ல, இப்போது கலியினுடைய தாக்கத்தால் மக்கள் எல்லாம் என்ன செய்யணும், மக்கள் இன்றைக்கு ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து வாழுகின்றார்கள். ஆனால் மாசு கலியறுத்து மக்கள் ஒருமித்தவுடன் பாசுபதம் கொடுத்து பாலன் கையால் இந்த உலகத்தை ஆள்வதற்காக நான் இங்கே வருவேன். கூப்பிடுதல் ஒன்றால் குவலயத்தை தான் கிறக்கி சாப்பிடுவேன் நஞ்சை தன்பாலே வந்தவுடன் தன்பாலே ஆள வைப்பேன். யார் தன்னை உணர்கின்றார்களோ, யார் தன்னிலை உணர்ந்து அடைய வேண்டும் என்று அந்த நெறிப்படி நான் சொன்ன நெறிப்படி வாழுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை தர்மயுக வாழ்வை நான் அருளுவேன். அவர்களிடம் இருக்கின்ற களிமாய எண்ணங்களை எல்லாம் அழித்து அவர்களை தூய்மையுடையவர்களாக அங்கே மாற்றி வைப்பேன் என்று சொல்லி சந்தோஷமாச்சுது சங்கரரே. ஆகவே கலி அழிப்பதற்குரிய தருணங்கள் ஒவ்வொன்றையும் நான் சொல்லிவிட்டேன். அந்த தருணம் இப்போது வருவதற்குரிய காரணமாகிவிட்டது. வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்குரிய தருணம் நெருங்கிவிட்டது. ஆகவே நீங்கள் இந்த திருநடனத்தை ஆடுங்கள் என்று அங்கே சொல்லுகின்றார். ஏன்னா சிவபெருமான் திருநடனம் ஆடுறார் அப்படின்னா ஒரு பெரிய பிரளயம் நிகழ இருக்கின்றது என்பது அர்த்தம். என்னை அடுத்து கலி அழிக்கணும் அப்படின்னா ஒரு பிரளயம் நிகழப்போகின்றது. வைகுண்ட அவதாரத்தின் மூலம் கலி அழிக்கப்பட இருக்கின்றது இல்லையா? அப்போ அதனால் நீங்கள் அதை திருநடனத்தின் மூலம் அங்கே ஆடி காட்டுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். அதன்படி சிவபெருமான் திருநடனம் ஆட அங்கே தயாராகுகின்றார். எப்படி சிவபெருமான் திருநடனம் ஆடுகின்றார், என்ன முறைகளில் அவர் சொல்லுகின்றார், உலக தோற்றத்திலிருந்து கலியுகம் அழிந்து தர்மயுகம் தோன்றுகின்றது வரையிலும் உள்ள செய்திகளை எப்படி சொல்லுகின்றார் என்ற விவரங்களையெல்லாம் நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஐயா உண்டு.